திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் மருந்து மாத்திரை தட்டுப்பாடு நிலவுவதால் தனியார் மெடிக்கலிலிருந்து வங்கி வர வற்புறுத்துவதால் மக்கள் ஆவேசம் அடைந்துள்ளனர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்து மாத்திரை தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிகிறது. இதனால் தனியார் மருத்துவ மெடிக்கல்களிலிருந்து மருந்து வாங்கி மாத்திரை வாங்கி வரும்படி மருத்துவர்கள் கூறியதால் உறவினர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு முறையாக பதிலளிக்காமல் நழுவி சென்று நோயாளிகளின் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு முறையாக மருத்துவம் பார்க்காமல் தனியார் மருத்துவமனைக்கு செல்வதற்கான அனைத்து நெறிமுறைகளையும் மருத்துவர்கள் கடைபிடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இன்னைக்கு மெடிசன் வெளியில் எழுதி கொடுக்குறாங்க, போய் வாங்கிட்டு வான்னு சொன்னீங்கன்னா இங்கே வரக்கூடிய பாமர மக்கள் வெளியில் போய் மருந்து மாத்திரை வாங்க போனாங்கன்னா இன்னைக்கு வாங்கக்கூடிய மெடிசனுடைய காஸ்ட்டு 360 ரூபா. அப்போ இது விஷயமா டாக்டர்கிட்ட சொல்லி கேட்குறோம், மேலே ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் என்னென்னு கேட்குறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கீழே பேஷண்ட்டை பார்க்கலான்ட்டு போகிறோம். போய் பார்த்துட்டு நரசா ஏமா அப்படி வெளியில் எழுதி கொடுக்குறீங்களே, என்னம்மா அது உள்ள ஃபண்டு இல்லை ஏமான்னு கேட்குறோம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து செவிலியர்களுமே வல்கரான பதில் பேசுகிறாங்க. நம்ம என்னம்மா அப்படி பேசுகிறீங்கன்னா நம்மளுடைய வீடியோ எடுத்து தவறாக சித்தீகரிக்க முயற்சி செய்கிறார்கள். இங்கேருந்து சூப்பரன் டாக்டர் எல்லாருமே இங்கே நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, பேஷண்ட்டை பார்த்தாங்க. இந்த மாதிரி நடக்குது சார்னு கூப்பிட்டு சொல்லி கேட்டோம்னா எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே நழுவி போயிடுறாங்க. இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருந்து கூட இல்லை, வெளியில் தான் வாங்கணும்னா அப்போ இந்த கல்லூரிகளுக்கு ஃபண்டு எங்கே போகுது?